අද උතුරේ ඉන්න දෙමළ අම්මා තාත්තා இன்று வடக்கில் வாழும் தமிழ் தாயும் தந்தையும் அவர்கள் இந்த இலங்கையின் சமத்துவமான பிரஜைகளாக, அடிமைகளாக அல்ல, சமத்துவமான பிரஜைகளாக இந்த இலங்கையை துண்டு துண்டாக உடைக்காமல் ஒன்றாக வாழ்வதற்கு அவர்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள் என்பதையே கடந்த தேர்தல்களை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே நான் கூறுவது என்னவென்றால், யுத்தத்தினால் ஏற்பட்ட பல்வேறு காயங்கள் இருக்கின்றன. யுத்தத்தினால் கிராமங்களில் மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதனால் தமிழர்கள், சிங்களவர்கள் ஆகிய இரு தரப்பினருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எமது இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அந்த பழைய வடுக்களை, காயங்களை நாம் குணப்படுத்துவோம். வவுனியா அலகல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட காப்பட் வீதி மக்கள் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை கூறினார். கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 42 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அலகல்ல காப்பட் வீதி இன்று திறந்து வைக்கப்பட்டது.